students, CS3301 data structures exam December 2nd இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வித் ஆன்சரோட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் கொஸ்டினில் அவுட்லைன் ஏ லீனியர் அண்ட் ஏ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு சீக்வென்ஷியலி, எக்ஸாம்பிள் அரே லிங்க் லிஸ்ட். பட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் arranged hierarchically or graphically, example tree graph. ஓகேவா? ஸோ லீனியர்னா எப்படி இருக்கும், சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், எக்ஸாம்பிள் அரே லிங்க் லிஸ்ட். நான் லீனியர் மீன்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு hierarchically or graphically, example tree graph. Outline a circular linked list with a diagram. A circular linked list is a variation of a linked list where the last node points back to the first node. So இதில் end point இருக்காது, the last node லிங்கை வந்து first நோடோட கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. So this allows continuous traversal without null termination. டயக்ராம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, நோடெல்லாம் ட்ரா பண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்து லாஸ்ட்டுக்கு கூடிய நோட ஃபஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி விடணும். சரியா? ஸோ கன்வெர்ட் த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் டு ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபிக்ஸ்னால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த ரூட் நோட் வந்து சென்டரில் இருக்கும், ப்ரீஃபிக்ஸ்னால் ரூட் நோடு ஃபஸ்ட்டில் இருக்கும், போஸ்ட் ஃபிக்ஸ்னால் ரூட் நோட் லாஸ்ட் இருக்கும், அப்புறம் லெஃப்ட் ரைட். அதான். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரூட் நோட் என்ன அப்படின்னா ஸ்டார், ப்ரீஃபிக்ஸுக்கு அது ஸ்டார் ஃபஸ்ட்டில் வந்துடும். தென் இது லெஃப்ட் சைட் சைல்டு, அப்போ அதோட ரூட் நோட் ப்ளஸ், அப்போ அது வந்த அப்புறமா தான் லெஃப்ட் ரைட்டு வரும். அப்போ ப்ளஸ் ஏபி, இங்கே அதே மாதிரி மைனஸ் சிடி. ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ்னால் இது லாஸ்ட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு, ஸோ ஏ பி அப்புறமா ப்ளஸ், அப்புறம் சி டி மைனஸ், ஃபைனலாக வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து எழுதணும். சரியா? இன்ஃபிக்ஸ் அப்படின்னா ரூட் நோடு சென்டர்னு நம்ம வச்சுக்கோங்க. ப்ரீஃபிக்ஸ்னால் ரூட் நோடு முதல்ல இருக்கும், போஸ்ட் ஃபிக்ஸ்னால் ரூட் நோடு வந்து லாஸ்ட்டில் இருக்கும். So what is a queue data structure? A queue is a linear data structure that follows FIFO concept. அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், யார் க்யூவில் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து நடக்கும். சரியா? ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் ஆடட் அட் த ரேர் அண்ட் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ க்யூவில் வந்து ஆட் ஆகிறவங்கலாம் லாஸ்ட்டில் ஆட் ஆவாங்க, ரேர் சைடில் ஆட் ஆவாங்க, ரிமூவ் ஆகுறவங்க ஃப்ரண்ட்லேருந்து ரிமூவ் ஆகுறாங்க. எக்ஸாம்பிள் பிரிண்ட் க்யூ, கஸ்டமர் சர்வீஸ் லைன். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் அ பைனரி ட்ரீ ஃபார் த எக்ஸ்பிரஷன் a plus b into c minus d. ஃபஸ்ட்டு வந்து ரூட் நோட்டில் ஸ்டார், அப்புறம் இந்த பக்கம் ப்ளஸ், அந்த பக்கம் மைனஸ், ப்ளஸில் 2 வேரியபிள் ஏபி, இங்கே சிடி வந்து கொடுக்கணும். தென் வாட் இஸ் ஏ ஹீப்? அவுட்லைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஹீப். ஹீப் அப்படிங்கிறது என்ன, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ யூஸ்டு ஃபார் ப்ரியாரிட்டி கியூ. இல்லை மேக்ஸ் கீப், மின் ஹீப் இருக்குது. மேக்ஸ் கீப் அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட் நோட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சில்ட்ரன் நோடாக இருக்கும். மின் ஹீப் பேரண்ட் நோட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சில்ட்ரன். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷேப் ப்ராப்பர்ட்டி, ஹீப் ப்ராப்பர்ட்டி. ஷேப் வந்து ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா அது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கும், அதான் அதோட ஷேப்பு. ஹீப் வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். சரியா? மேக்ஸ் ஹீப்னா பேரண்ட் நோட் கிரேட்டராக இருக்கணும், மின் ஹீப்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். இதுதான் ஹீப் ப்ராப்பர்ட்டி. So outline the difference between B tree and a B plus tree data structure with respect to storing keys and records. So B treeனாலே நமக்கு key வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா stored in internal and leaf nodes, stored with the keys. ரெக்கார்ட் வந்து கீயோட சேர்த்து ஸ்டோர் ஆகிருக்கும், ட்ராவர்சல் ஸ்லோவராக இருக்கும் ஃபார் ரேஞ்ச் கொரீஸுக்கு. B ப்ளஸ்னாலே நமக்கு லீஃப் நோட் ஞாபகம் வரணும். ஸோ B ப்ளஸ் ட்ரீ மீன்ஸ் ஸ்டோர்டு ஒன்லி இன் லீஃப் நோட். ரெக்கார்டும் லீஃப் நோட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபாஸ்ட்டாக டியூ டு லிங்க்டு லீவ்ஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இருக்கும் ட்ராவர்சல். ஸோ அவுட்லைன்லேயே டைரக்டட் கிராஃப் வித் அன் எக்ஸாம்பிள். டைரக்டட் கிராஃப்னா என்னென்னா கிராஃபில் எட்ஜஸில் வந்து டேரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, அதான் டைரக்டட் நோட். இங்கேருந்து இங்கே போகணும் அப்படிங்கிற டேரக்ஷன் இருக்கும். டைரக்டட் கிராஃப் ஹேஸ் எட்ஜஸ் வித் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, டைரக்டட் கிராஃப். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வெப்லிங், டாஸ்க் ஷெடியூலிங், நெட்வொர்க் ரூட்டிங்லலாம் யூஸ் ஆகுது. அவுட்லைன் டிவைட் அண்ட் கன்கர் அல்காரிதம் டிசைன் பேரடியம். ஸோ டிவைட் அண்ட் கன்கர்னாலே என்ன, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுவோம், அப்புறமா அது ரிகர்சிவ்லியாக அந்த சப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க, அப்புறம் அதை மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கம்பைன் மெர்ஜ் பண்ணுவாங்க ரிசல்ட்டை. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், பைனர் சர்ச், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். டிவைட் அண்ட் கன்கர் அல்காரிதம் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணும், மெர்ஜ், குயிக், பைனரி. ஸோ வாட் இஸ் அ ஹேஷ் ஃபங்க்ஷன்? எ ஹேஷ் ஃபங்க்ஷன் மேப்ஸ் இன்புட் டேட்டா இன்டு ஏ ஃபிக்ஸ்டு சைஸ் வேல்யூ. ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவில் அந்த கீயை கொண்டு போய் மேப் பண்ணும். ஸோ அதான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இதுக்கு ஹேஷ் டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் லுக்கப்புக்காக. என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபாஸ்ட் கம்ப்யூட்டேஷன். நெக்ஸ்ட் செட்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் த யூஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமும் டேட்டா ஸ்ட்ரக்சரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதில் உள்ள கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே இருக்க கொஸ்டின் அங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 வீடியோவுமே ரெஃபர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
So abstract data type define logical model for data handling independent of implementation. That means அது வந்து implementation depend பண்ணி இருக்காது. லாஜிக்கல் மாடல் அதோட பிஹேவியர் ரூலை மட்டும்தான் சொல்லுவோம் அந்த ஏடிடி அப்படிங்கிறது. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா மாடுலார் ப்ரோக்ராமிங், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அல்காரிதம் டிசைன். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஏடிடி பார்த்தோம்னா ஸ்டாக், கியூ, லிஸ்ட், ட்ரீ. List the advantages of doubly linked list. So allows bidirectional traversal, efficient deletion from both end, can be used to implement DQ and navigation systems, more flexible than singly linked list. Give the limitations of linear queue. Wasted space due to fixed front pointer, cannot reuse freed space unless reset, requires shifting element are using circular queue for efficiency. Linear queuனா ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும், அப்புறம் அந்த அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீடு ஸ்பேஸை நம்ம ரீசெட் பண்ணுற வரைக்கும் ரியூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஷிஃப்டிங் எலமெண்ட் இல்லை அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் கியூ கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் எஃபிஷியன்சிக்காக. ஸோ ரைட் த அண்டர்ஃப்ளோ அண்ட் ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் இன் ஸ்டாக். ஸோ அண்டர்ஃப்ளோனா என்னது, ஸ்டாக்கில் எலமெண்ட் எதுவுமே இல்லாத போது எம்டி ஸ்டாக்காக இருக்கும்போது அதுலேருந்து டேட்டாவை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, ஃபெச் பண்ண ட்ரை பண்ணுறது அண்டர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோ அப்படின்னா ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும்போது டேட்டாவை இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறது அண்டர்ஃப்ளோ. சரியா? ஸோ அக்கர்ஸ் when popping from an empty stack, overflow occur when pushing into a full stack. Mention the types of rotations performed on AVL tree means single right rotation, single left rotation, left right, right left rotation. ஸோ என்னெல்லாம் ரொட்டேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதை வந்து இன்செஷன் ஆர் டெலிஷன் ஏவிஎல் ட்ரீலேருந்து ஒரு வெர்டெக்ஸை இன்செஷன் ஆர் டெலிஷன் பண்ணுற ஒரு நோடு அப்படின்னா அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ரொட்டேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ பார்த்தோம்னா எப்பவுமே லெஃப்ட் சப்ட்ரீ கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் லெஸ் தென் த ரூட், ரைட் சப்ட்ரீ கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் கிரேட்டர் தென் த ரூட். ஸோ ஈச் சப்ட்ரீ இஸ் ஆல்சோ ஏ பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கணும். எனேபிள் எஃபிஷியன்ட் சர்ச், இன்செர்ட் டெலிட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. சரி, அப்போ ரூட் நோடபிள் லெஸ் தென் நோட்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடும், கிரேட்டர் தென் நோடு ரைட் சைடில், லெஸ் தென் லெஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபைன் கிரிட்டிக்கல் பாத். த லாங்கஸ்ட் பாத் என்ன ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராமை தான் நம்ம கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறோம். டிட்டர்மைன்ஸ் த மினிமம் கம்ப்ளீஷன் டைம். ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் எதே டிலே ஆகும்போது அந்த என்டையர் ப்ராஜெக்டே டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் டோபாலஜிக்கல் ஆர்டர். ஸோ யூஸ்ட் இன் டிபெண்டன்சி ரெசொல்யூஷன், டாஸ்க் ஷெடியூலிங் அண்ட் கம்பைலைசேஷன் ஆர்டர் இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அப்ளிகபிள் ஒன்லி டு எங்கே மட்டும்தான் அப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டட் அசைக்ளிக் கிராஃபில் மட்டும்தான் பண்ண முடியும். சைக்ளிக் ஃபார்ம் ஆகிற கிராஃபில் வந்து நம்ம டோபாலஜிக்கல் சார்ட் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ஷூர் டாஸ்க் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் டிபெண்டன்சி ரெஸ்பெக்டிங் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம டோபாலஜிக்கல் சார்ட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவுட்லைன் பெர்ஃபெக்ட் மினிமம் ஹேஷிங் ஃபங்க்ஷன்னா என்ன. ஸோ பெர்ஃபெக்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன்னா என்னது, ஒவ்வொரு கீக்கும் ஒரு யூனிக் இண்டெக்ஸ் வேல்யூட நம்ம ஹேஷ் டேபிளில் மேப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மினிமம் பெர்ஃபெக்ட் ஹேஷ் அப்படின்னா என்னென்னா யூஸ் எக்ஸாக்ட்லி n ஸ்லாட் ஃபார் n கீஸ். ஸோ n ஸ்லாட் இருக்கும், அதில் n கீஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மினிமல் பெர்ஃபெக்ட் ஹேஷ் அப்படிங்கிறாங்க. எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் லுக்கப் டேபிள்ஸ், கம்பைலர்ஸ், சிம்பிள் டேபிள்ஸ் இதிலெல்லாம் யூஸ் ஆகுது. ஐடென்டிஃபை த பிரின்சிபல் பிஹைண்ட் த எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். ஸோ டிசைன்டு ஃபார் ஷார்ட்டிங் டேட்டா டூ லார்ஜ் டு ஃபிட் இன் மெமரி. இந்த மாதிரி இடத்துல தான் எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங் வந்து தேவைப்படும். இது இந்த டிவைட் அண்ட் மெர்ஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுது வித் டிஸ்க் பேஸ்ட் சங்க்ஸ். எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் மெர்ஜ் ஷார்ட். சரியா, எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்டர்னல் மெர்ஜ் ஷார்ட். ஓகேவா? ஸோ டூ லார்ஜ் டு ஃபிட் இன் மெமரி அந்த மாதிரி டேட்டாவை ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து டிசைன் பண்ணது. இது டிவைட் அண்ட் மெர்ஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செட்டில் அதே தான் டிஃபைன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இட்ஸ் எ லாஜிக்கல் மாடல் தட் டிஃபைன்ஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் பை இட்ஸ் பிஹேவியர், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ், நாட் பை இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸாம்பிள் ஸ்டாக், கியூ, லிஸ்ட், ட்ரீ. மல்டி லிஸ்ட்டோட யூசேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டி லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டேட்டா தட் பிலாங்ஸ் டு மல்டிபிள் கேட்டகரிஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ மல்டிபிள் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மல்டி லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்ஸ் மேட்ரிசஸ், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டம் வித் மல்டிபிள் டேக். ஸோ கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் ஒன் சப்ஜெக்ட்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கோர்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து மல்டி லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரீகால் வென்னா ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. சம் அப்ளிகேஷன் ஆஃப் கியூ. கியூனாலே ஷெடியூலிங் நம்ம வச்சுக்கோங்க. பிரின்ஜாப் ஷெடியூலிங், CPU டாஸ்க் ஷெடியூலிங், கஸ்டமர் சர்வீஸ் சிஸ்டம், பர்த்ஃபஸ்ட் சர்ச் இன் கிராஃப், ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீமிங் இதிலெல்லாம் கியூ யூஸ் ஆகுது. இதோட அப்ளிகேஷன். Then indicate the properties of binary tree.
ஈச் நோட் ஹேஸ் அட்மோஸ்ட் 2 children. லெஃப்ட் அண்ட் ரைட் ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். டெப்த் இன்க்ரீசஸ் லாகரிதமிக்கலி வித் நோடு கவுண்ட் யூஸ்ட் இன் எக்ஸ்பிரஷன் ட்ரீ, டெசிஷன் ட்ரீ அண்ட் சர்ச் ட்ரீலெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, பைனரினாலே 2 children பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டிங்ஸ் பைனர் சர்ச் ட்ரீக்கும் ஏவியல் ட்ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பைனர் சர்ச் ட்ரீ வந்து பேலன்ஸ்டு ட்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. பட் ஏவியல் வந்து பேலன்ஸ்டு பைனர் சர்ச் ட்ரீ தான் நம்ம ஏவியல் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா மே டிக்ரேட் டு லீனியர், பட் இங்கே வந்து லாகரிதமிக் டைமை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொட்டேஷன் தேவை கிடையாது, ஏவியல்னாலே நமக்கு ரொட்டேஷன் தான். இங்கே வந்து சிம்பிள் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே டைம் கிரிட்டிக்கல் சர்ச் ஆப்ரேஷன் எல்லாமே ஏவியல் ட்ரீயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் டிஃபைன் பி ப்ளஸ் ட்ரீ. பி ப்ளஸ் ட்ரீனா என்ன சொல்லியிருக்கோம், இஸ் பேலன்ஸ்டு ட்ரீ யூஸ்ட் இன் டேட்டாபேஸ் அண்ட் ஃபைல் சிஸ்டம். இது வந்து கீ எல்லாம் வந்து நெட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க ஃபார் நேவிகேஷன். லீஃப் நோட் ஸ்டோர் ஆல் ஆக்சுவல் டேட்டா ஆர் லிங்க்டு ஃபார் ஃபாஸ்ட் ரேஞ்ச் கொரீஸாக. ஸோ மெயின் ரோல் யார் தான் பார்த்துப்பாங்க அப்படின்னா லீஃப் நோட் தான் வந்து பார்த்துக்கும் பி ப்ளஸில். ஸோ எக்ஸாம்பிள் இண்டெக்ஸிங் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் பை ரோல் நம்பர் இன் ஏ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸில் ரோல் நம்பரை இண்டெக்ஸாக வச்சுட்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை வந்து பார்க்குறது. ஸோ எக்ஸ்பிரஸ் அவர் கிராஃப் டிஃபர் ஃப்ரம் ஏ ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் அப்படிங்கிறது மேபி சைக்கிள் இருக்கலாம், டிஸ்கனெக்டட் காம்போனன்ட்ஸ் இருக்கலாம். பட் ஸ்பேனிங் ட்ரீ அப்படி கிடையாது, இது ஒரு சப்கிராஃப். பட் இது வந்து எல்லா வெர்டெக்ஸும் வந்து கனெக்டாக இருக்கணும் வித் நோ சைக்கிள். அட் அ டைம் சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. ஸோ ஏ கிராஃப் மே கண்டெயின் சைக்கிள்ஸ் அண்ட் டிஸ்கனெக்டட் காம்போனன்ட்ஸ். ஏ ஸ்பேனிங் ட்ரீ இஸ் ஏ சப்கிராஃப் தட் கனெக்ட் ஆல் வெர்டிசஸ் வித் நோ சைக்கிள். ஓகே, distinguish internal external sorting. ஸோ இன்டர்னல் பார்த்தோம்னா ஃபிட் இன் டேட்டா சைட் வந்து மெமரிக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் டேட்டா சைஸ். பட் எக்ஸ்டர்னல் எப்போ நமக்கு தேவைப்படும், மெமரியை விட ரொம்ப அதிகமாக டேட்டா சைஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸ்பீடு வந்து இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும், அங்கே ஸ்லோவராக இருக்கும். எக்ஸாம்பிள் குவிக் ஷாட், மெர்ஜ் ஷாட். இங்கே வந்து எக்ஸ்டர்னல் மெர்ஜ் ஷாட். ஸ்டேட் ஹேஷிங் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படித்தது. ஹேஷிங் ஃபங்க்ஷன் மேப்ஸ் இன்புட் டேட்டா டு ஏ ஃபிக்ஸ்டு சைஸ் இண்டெக்ஸ் ஆர் ஹேஷ் கோட் யூஸ்ட் இன் ஹேஷ் டேபிள்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் லுக்கப், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷனுக்காக செப்பரேட் ஹேஷ் டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து டிட்டர்மினிஸ்டிக், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபாஸ்ட் கம்ப்யூட்டேஷன். நெக்ஸ்ட் செட் பார்த்தோம்னா ஸ்டேட்டட் அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடுலாரிட்டி இன் ப்ரோக்ராமிங் கேட்டாங்க அப்படின்னா கோட் ரீடபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, support team collaboration through independent modules, facilitate testing and debugging, enhance scalability and flexibility. What are ADT? Give an example. ஆல்ரெடி படித்தது. அப்புறமா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்குலர் கியூ வந்து கொடுத்துருக்காங்க, அதோட சைஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சைஸ் 5 அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0 to 4 வரை இருக்கும். 0, 1, 2, 3, 4 வரை இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ கொஸ்டின் படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 எலமெண்ட்ஸ் 11, 30, 41 அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் கியூக்குள்ளே இருக்கும்போது ஃப்ரெண்டோட இது வந்து 1. அப்போ இது ஃப்ரெண்டு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி ரேரோட இது என்னென்னு கொடுத்துருக்காங்க 3. அப்போ இந்த லொக்கேஷனில் தான் அந்த 3 இது இருக்குது. இது ஃப்ரெண்டு 1 இண்டெக்ஸ் 1 பாயிண்ட் அவுட் பண்ணுது, ரேர் வந்து இண்டெக்ஸ் 3 பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இன்செட்டிங் 50 and 60 இன்செர்ட் பண்ணுறேன். அப்போது நமக்கு ரேர் சைடில் தான் இன்செர்ட் பண்ண வந்தோம். அப்போ இந்த இடத்துல நான் இப்போ வந்து 50 வந்து இன்செர்ட் பண்ணுறேன்னு வைங்க. 50 இன்செர்ட் பண்ணும்போது அடுத்த 16 நான் கண்டிப்பாக இது சர்க்குலர் லிஸ்ட்டில் 4க்கு அப்புறம் நேராக 0க்கு தான் வரணும். ஸோ இந்த இடத்துல நான் 60 வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ண அப்புறமா எஃப்ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு எங்கே இருக்கும், ஃப்ரெண்டு அதே 1ல் தான் இருக்குது. ரேர் எங்கே வந்திருக்கும், 0ல் மூவ் ஆகிருக்கும். கரெக்டாக, ஃப்ரெண்டு 1லே தான் இருக்குது, ரேர் வந்து 0க்கு மூவ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா 33 அப்படிங்கிற இன்னொரு வேல்யூவை இந்த ஸ்டேஜில் வந்து இன்செர்ட் பண்ணால் என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபுல் வேறு இடமே இல்லை அப்படிங்கிறப்ப ஓவர்ஃப்ளோ வந்து அக்கர் ஆகும். அதை வந்து சொல்லணும், ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும்னு சொல்லணும். அடுத்தது 2 எலமெண்ட்ஸை டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரம் த கியூ. ஸோ கியூலேருந்து 2 எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸும் செகண்ட் இண்டெக்ஸும் ரிமூவ் ஆகும். ஏன்னா ஃப்ரெண்டில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கியூ எங்கேருந்து ரிமூவ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்டு எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுது 1. ஸோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 11, 30 போயிடும். இப்போ ஃப்ரெண்டு வந்து 3ல் இருக்கும். சரியா, ஸோ 11, 30 இங்கே ரிமூவ் பண்ண அப்புறமா ஃப்ரெண்டு இப்போ எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, 3 பாயிண்ட் அவுட் பண்ணுது, ரேர் வந்து 0 பாயிண்ட் அவுட் பண்ணுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 71, 98 வந்து இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ 71, 98 அந்த டெலீட் பண்ண போர்ஷனில் நான் இன்செர்ட் பண்ணுவேன். இப்போ ஃப்ரெண்டு எங்கே இருக்கும், 3ல் இருக்கும், ரேர் எங்கே இருக்கும், 2ல் இருக்கும். சரி, அந்த ஃப்ரண்ட் ரேர் பொசிஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த
ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதில் இந்த லெட்டர்ஸ் வந்து புஷ் பண்ணுறதை வந்து மென்ஷன் பண்ணுது, ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பாப் பண்ணுறதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இதை வந்து நான் இதை பேஸ் பண்ணி நான் அதில் உள்ள எலமெண்ட்ஸை புஷ் பண்ணி பாப் பண்ணும்போது என்ன ஆர்டரில் வரும் அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாப் அவுட் சீக்வன்ஸ். அப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் டாப் ஆஃப் த ஸ்டாக்லேருந்து தான் பாப் பண்ணணும். ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஜி இன்சர்ட் பண்ணிவிட்டு பாப் பண்ணுறேன் அப்படின்னா ஜி வெளியே வரும் ஃபஸ்ட்டு, அடுத்த ஓ உள்ளே போயிடும், அப்புறம் ஒருக்க பாப் பண்ணுறேன்னா ஓ தான் வெளியே வரும். சரி, அந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு அதே ஆர்டரில் பாப் பண்ணணும். தென் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏவிஎல் ட்ரீ? ஸோ ஏவிஎல் ட்ரீனாலே செல்ஃப் பேலன்சிங் பைனர் சர்ச் ட்ரீ. பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ஈச் நோட் எப்படி இருக்கும்? -1, 0, +1. என்ஷூர்ஸ் ஆர்டர் ஆஃப் லாக் அண்ட் டைம் ஃபார் இன்சர்ட் டெலிட் சர்ச். நம்ம தெரியும் லாகரிதமிக் டைமில் மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் லாக் அண்ட் டைம் ஃபார் இன்சர்ட் டெலிட் சர்ச். ரொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. என்னெல்லாம் ரொட்டேஷன்ஸ் இருக்குன்னு வேணால் எழுதிக்கலாம். ஸோ பைனரி ட்ரீயில் வந்து ஒரு 9 நோட்ஸ் இருக்குது. அதில் இன் ஆர்டரும் போஸ்ட் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து ஒரு பைனரி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன் ஆர்டரில் சென்டரில் இருக்கிறது ரூட்டுன்னு தெரியும், போஸ்ட் ஆர்டரில் லாஸ்ட் இருக்கிறது ரூட். அப்போ இங்கே எஃப் அப்படிங்கிறது ரூட்டு. அப்போ எஃப் ரூட் அப்படின்னா லெஃப்ட் இஏசிகேயாக இருக்கும், ரைட்டு ஹெச்டிபிஜியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பைனரி ட்ரீ இந்த ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் ஒரு பைனரி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, டிஃபைன் யூலர் சர்க்யூட். And Euler circuit is a path in a graph that starts and ends at the same vertex and visits every edge exactly once. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிராஃபில் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி அதே வெர்டெக்ஸில் வந்து முடியணும். அப்படி முடியும் போது அது எல்லா எட்ஜையும் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து முடியணும் அப்படின்னா அதான் Euler circuit அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி கிராஃபில் தான் இது பண்ண முடியும் அப்படின்னா கனெக்டட் கிராஃப். அதே மாதிரி ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் ஈவன் டிகிரி வந்து இருக்கணும். சரியா? 2 condition Euler சர்க்யூட்டுக்கு கிராஃப் மஸ்ட் பி கனெக்டட், ஆல் வெர்டிசஸ் மஸ்ட் ஹேவ் ஈவன் டிகிரி. இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நெட்வொர்க் ரூட்டிங், சர்க்யூட் டிசைன் அண்ட் டூர் பிளானிங். தென் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, அதோட டொபாலஜிக்கல் ஆர்டர் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரக்ட் அசைக்ளிக் கிராஃப். ஸோ ஒரு கிராஃபில் சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா டொபாலஜிக்கல் ஆர்டர் ஃபைன் பண்ண முடியாது, டைரக்டட் அசைக்ளிக் கிராஃபில் மட்டும்தான் பாசிபிள். சரி, இது எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து சொல்கிறேன். இதை வந்து கான்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். 2 இருக்குது, பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ். நம்ம பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வெர்டெக்ஸோட இன்டிகிரி என்னென்னு ஃபைன் பண்ணணும். இன்டிகிரி அப்படின்னா எத்தனை ஆரோ அதை பார்த்து உள்ளே வருது அப்படிங்கிறது. அப்புறம் இனிஷியலைஸ் கியூ வித் ஆல் வெர்டெக்ஸ் ஹேவிங் இன்டிகிரி 0. அப்போ இன்டிகிரி 0 இருக்கக்கூடிய வெர்டெக்ஸை க்யூவில் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். தென் க்யூவிலேருந்து 1 by 1 ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூவிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது டொபாலஜிக் ஆர்டரில் அதை ஜாயின் பண்ணிகிட்டே வரும். சரியா? க்யூவிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டொபாலஜிக் ஆர்டரில் ஜாயின் பண்ணணும். தென் இந்த மாதிரி 1 by 1 வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டரும் கிடைக்கும் இல்லை, டொபாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் இன்டிகிரி. அதை வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இஃப் நாட் டொபாலஜிக்கல் ஆர்டர் வரல அப்படின்னா கிராஃபில் வந்து சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஹேஷ் ஃபங்க்ஷன்னா நமக்கு தெரியும், கீயை வந்து ஒரு இண்டெக்ஸ் வரையில் மேப் பண்ணுவாங்க. என்னெல்லாம் டைப் இருக்குது அப்படின்னா டிவைடு மெத்தட், h(k) = k mod m. k அப்படிங்கிறது கீ, m அப்படிங்கிறது ஹேஷ் டேபிளோட சைஸு, மாட் ரிமைண்டர் ஃபைன் பண்ணும்போது என்ன வருதோ அதான் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. தென் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது, ஃப்ளோர் ஆஃப் m × k × a mod 1. மிட் ஸ்கொயர் மெத்தட், ஸ்கொயர் த கீ, எக்ஸ்ட்ராக்ட் மிடில் டிஜிட்ஸ். ஃபோல்டிங் மெத்தட், ஸ்பிளிட் கீ, சம் பார்ட்ஸ். யூனிவர்சல் ஹேஷிங் வந்து ரேண்டமைஸ்டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ ஃபேமிலி ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ். சரி, இதான் ஹேஷ் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹேஷ் டேபிளில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்செர்ட் பண்ணணும். பட் இனிஷியலாக ஹேஷ் டேபிள் எம்டியாக இருக்குது. ஹேஷ் டேபிளோட சைஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அட்ரஸிங் வித் ஹேஷ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இதில் ஏதாவது கொல்யூஷன் வந்தது அப்படின்னா லீனியர் ப்ராப்பிங் மெத்தடில் இதான் ஓவர் கம் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 22 இருக்குது. அப்போ 22 mod 10 அப்படின்னா ரிமைண்டர் 2. அப்போ 2 அப்படிங்கிற இண்டெக்ஸில் 22 இருக்கும். அப்புறம் 28க்கு ரிமைண்டர் 8, 23க்கு 3. அடுத்த 12 பார்க்கும்போது அகெயின் 2 வரும். அப்போ கொல்யூஷன் அக்கர் ஆகுது. ஸோ லீனியர் ப்ராப்பிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி இன்செர்ட் பண்ண 3க்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். 4 ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அதில் வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 ஆல்ரெடி இருக்குது, 4க்கு அடுத்தது 5, 3 ஆல்ரெடி இருக்குது, 5க்கு அடுத்தது 6. அந்த மாதிரி கீழே லீனியராக வந்து அதை வந்து கொல்யூஷன் அவாய்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக 0, 1 மட்டும் இல்லை, மீதி எல்லாத்துலேயும் வேல்யூ இருக்கும். சரி, அதுதான் ஹேஷ் ஃபங்க்ஷன்.
தென் டிஃபைன் பாலினாமியல் ஏடிடி. அப்ஸ்ட்ராக்ட் ஏடிடினா பார்த்தோம் சரி, அதோட லாஜிக்கல் மட்டும் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாலினாமியல் அப்ஸ்ட்ராக்ட் ஏடிடி அப்படிங்கிறது ஒரு பாலினாமியலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ்பானண்ட்டும் இருக்கும், 3x² + 5x⁴ அந்த மாதிரி வந்து இருக்கும் சரியா. இதுதான் பாலினாமியல். ஸோ பாலினாமியல் டைப் ஆஃப் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பாலினாமியல் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாலினாமியல், எவாலுவேஷன் அட் ஏ கிவன் வேல்யூ, டிஸ்பிளே இன் ரீடபிள் ஃபார்மேட் இதெல்லாம் இருக்கும் சரியா. ஸோ ஐடென்டிஃபை ஹவு மல்டிடைமென்ஷனல் அரே கேன் பி ரெப்ரசன்டட் இன் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ரோ மேஜர் ஆர்டர் அண்ட் காலம் மேஜர் ஆர்டரில் வந்து பண்ணுவாங்க. கன்சிக்வெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ரோஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும், அப்புறம் அதுக்கு காலம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அட்ரஸ் கேல்குலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம ஆஃப்செட் வேல்யூ யூஸ் பண்ணி அட்ரஸ் கேல்குலேட் பண்ணுவோம். பேஸ் அட்ரஸ், டைமென்ஷன், அதோட இண்டெக்ஸ் ஆஃப்செட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அட்ரஸ் கால்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன? ஸ்டாட்டிக்னா என்னென்னு நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதே கொடுத்துருவோம். ஸோ அது ஃபிக்ஸ்ட் அட் கம்பைல் டைம். டைனமிக் அப்படிங்கிறது ரன் டைமில் வந்து சேஞ்ச் ஆகும். பேஸ்ட் ஆன் டேட்டாவை பொறுத்து அது கம்மியும் ஆகும், அதிகமாகவும் ஆகும் சரி. இது டைனமிக். ஸோ மெமரி கான்டிகியூஸாக ஸ்டோர் ஆகிருக்கும், இங்கே மேபி ஸ்கேட்டர்ட், எங்கே ஃப்ரீயாக இருக்கும் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் அரே, டைனமிக்கு லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஆப்ரேஷன் எல்லாம் புஷ், பாப், பீக், எம்டி, இஸ்ஃபுல். புஷ்னா எலமெண்ட் ஆட் பண்ணுறது, பாப்னா எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறது, பீக் அப்படிங்கிறதுனா டாப் எலமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வியூ பண்ணுறதுக்கு பீக் ஃபங்க்ஷன். அப்புறம் isempty check if stack is empty, isFull check if stack is full. Binary heapனா என்ன? Binary heap is a complete binary tree used for priority queues. இதில் max heap இருக்குது, min heap இருக்குது. max heapனா parent greater than or equal to childrenஆ இருக்கும், min heapனா parent less than or equal to childrenஆ இருக்கும். Efficient insert delete min max operationsக்கு இந்த binary heap வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் டிஃபைன் த்ரெட்டட் பைனரி ட்ரீனா என்ன? த்ரெட்டட்னாலே நல் பாயிண்டர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வரணும் சரி. த்ரெட்டட் பைனரி ட்ரீ ரீப்ளேசஸ் நல் பாயிண்டர் வித் லிங்க்ஸ் டு இன்ஆர்டர் ப்ரீசஸர் ஆர் சக்சஸர். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அந்த நல் பாயிண்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எனேபிளிங் ஃபாஸ்ட் ட்ராவல்சல் வித்தவுட் ரிகர்ஷன் ஆர் ஸ்டாக். எதுவுமே இல்லாமல் ட்ராவல்சல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நடக்கும். என்னெல்லாம் டைப்புக்குன்னா சிங்கிள் த்ரெட்டட் இருக்குது, லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து இருக்கலாம். டபுள் த்ரெட்டட் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து அந்த மாதிரி இருக்கலாம் சரியா. ஸோ நல் பாயிண்டர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து த்ரெட்டட் பைனரி. ஸோ லிஸ்ட் அவுட் த காமன்லி யூஸ்டு கிராஃப் ரெப்ரசன்டேஷன். என்னெல்லாம் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அட்ஜசன்சி லிஸ்ட்டு, எட்ஜ் லிஸ்ட்டு, இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அடுத்து யூலர் சைக்கிள் ஆல்ரெடி கேட்டது கொஸ்டின் தான். ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதே வெர்டெக்ஸில் வந்து ரீச் ஆகணும், பட் எல்லா வெர்டெக்ஸையும் அது வந்து ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு அந்த கிராஃப் கனெக்டட் கிராஃபாக இருக்கணும், எல்லா வெர்டெக்ஸ்லேயும் ஈவன் டிகிரி வந்து இருக்கணும். என்ன டைப் ஆஃப் சர்ச்சிங் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. லீனியர் சர்ச், பைனரி சர்ச், ஹேஷ் பேஸ்டு, டெப்த் ஃபஸ்ட்டு, பெர்த் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கலாம். ரீஹேஷிங்னா என்ன? ஹேஷ் டேபிளோட சைஸ் பத்தலை, நம்ம கீயை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான சைஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஹேஷ் டேபிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரீஹேஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஹேஷிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீசைசிங் ஏ ஹேஷ் டேபிள் அண்ட் ரீகால்குலேட்டிங் ஹேஷ் வேல்யூஸ் டு ரெடியூஸ் கொல்யூஷன்ஸ். ஸோ எப்போ இது நடக்கும்னா லோட் ஃபேக்டர் எக்ஸீட் ஆகும்போது த்ரெஷோல்டை விட தென் டேபிள் பிகம்ஸ் இன்எஃபிஷியன்ட், நியூ ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டேபிள் சைஸஸ் அப்ளை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ரீஹேஷிங் வந்து பண்ணணும் சரியா. ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லா 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணுங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதத்துக்கு வந்து இந்த மாதிரி 2 மார்க்ஸ் போட்டிருக்கேன், அதையும் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.